வங்கக்கடல், அரபிக்கடல் 2 கடல்லையுமே இப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவிக்கிட்டு இருக்கு. வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாகவும் மாறப்போகுது. இந்த 2 சலனத்தால தமிழகத்திற்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த காணொளியில நாம விரிவா பார்த்துடலாம். முதல்ல வங்கக்கடல் இருக்கிறது. தெற்கு அந்தமான் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது நேத்திக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுச்சு. இப்ப அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளுடைய போர்ட் பிளேர்ல இருந்து மேற்கு தென்மேற்கு திசையில 420 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஆந்திராவோட விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில 990 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையிலையும் இப்ப இது நிலை கொண்டிருக்கு. அடுத்து ஆந்திராவோட காக்கிநாடால இருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில இது நிலை கொண்டிருக்கு. வரக்கூடிய நேரத்துல இது மேற்கு வடமேற்கு திசையில நகரப்போகுது. நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா 26ஆம் தேதி மாறப்போகுது. அதுக்கப்புறமா தென்மேற்கு திசையில நகர்ந்து மறுபடியும் 27ஆம் தேதி இது புயலாக வலுப்பெறும். அதாவது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து புயலாக வலுப்பெற போகுது. இந்த புயலுக்கு மொந்தா அப்படின்னு பெயர் வைப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பூக்களுடைய ஃப்ரேக்னன்ஸை குறிக்குது. தாய்லாந்தோடைய நாட்டால பரிந்துரைக்கப்பட்ட பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது புயலாக மாறிய பிறகு அது எதை நோக்கி செல்லும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது இல்லையா? இப்ப வானிலை ஆய்வு மையம் அதை தெளிவுபடுத்தி இருக்காங்க. இது வடமேற்கு திசையில நகர்ந்து ஆந்திராவை நோக்கி தான் செல்லும். அதாவது புயல் உருவானத்துக்கு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஆந்திராவை நோக்கி செல்லும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரபிக்கடல்லையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க நிலை கொண்டிருக்குன்னா, மகாராஷ்டிராவோட மும்பையிலிருந்து தென்மேற்கு திசையில 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இது புயலாக மாறுமா என்பது குறித்தெல்லாம் அவங்க எதுவுமே தெரிவிக்கல. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாரமா அந்த அரபிக்கடல்ல உருவான சலனம் அந்த பகுதியிலேயே தான் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2 பக்கம் 2 சலனம் இருக்கு. தமிழகத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மொந்தா புயல் இருக்கு இல்லையா, அது ஆந்திராவுக்கு தான் போகும் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனா அந்த ஆந்திராவிற்கு செல்லக்கூடிய புயலால நம்மளுடைய வடகடலோர வடகோடி மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் போன்ற வடகோடி மாவட்டங்களுக்கு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இன்று நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு நம்ம உறுதியா சொல்லிடலாம். மழை வருமா வராதா, வரும்னா கனமழையா இருக்குமா, மிக கனமழையா இருக்குமா, இல்ல நல்ல மழை பொழிவு கொடுக்கறதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம உறுதியா சொல்லலாம் மழை பொழிவு இருக்குமா இல்லையான்னு. ஏன்னா எப்பவுமே ஒரு சலனம் நகருது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பாராமீட்டர் மாறினா கூட அதோடைய திசையில ஒரு சின்ன மாறுதல் இருந்தா கூட நமக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அதோடைய சலனத்துல எந்த மாறுதலுமே இல்லை, நேரா அது ஆந்திராவை நோக்கி தான் போகுது அப்படின்னா நமக்கு மழை பொழிவு இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மிக குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த வாய்ப்பு மோந்தா புயல்னால அப்படின்றத நம்ம நாளைக்கு தெளிவா சொல்லிடலாம். இப்போதைக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாவே கனமழை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்லையும் நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல சாலைகள் கூட துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி செய்தியை கூட நம்ம தொடர்ச்சியா பார்க்குறோம். இப்போ ஒரு தொய்வு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மழை இருக்கும், பரவலான மழையும் இருக்கும். மிதமான மழையிலிருந்து ஒரு சில இடங்களில் கனமழை அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஒரு அதிகனமழையோ 20 சென்டிமீட்டருக்கு மேலேயான மழை பொழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தற்போது மிக மிக குறைவாக இருக்குது. இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும்? இந்த மொந்தா புயல்னால மழை கொடுக்கறது அது தனி. அது இல்லாமல் நமக்கு தொடர்ச்சியாக பருவமழையே எப்படி இருக்கும் அப்படின்னா, வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும், வெப்பநிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பகல் நேரத்தில் நல்ல வெப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் கூட மழை பொழிவு கடந்த சில நாட்களை ஒப்பிடும்போது வரக்கூடிய நாட்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் நமக்கு மழை பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிலை நவம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. அடுத்த சலனம் எப்போது உருவாக போகுது, அது புயலாக மாறுமா, தமிழகத்தை நோக்கி வருமா, தமிழகத்துல மழை பொழிவு எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்றத வரும் நாட்கள்ல நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமா இருக்கு.